சிரிப்பாக வருதுங்க. பழனிசாமி பார்த்தா ஏன்டா இப்படி கண்ணா அப்படின்னான்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல். ஏங்க கொடுத்த கம்ப்ளைண்டில் தான் அக்யூஸ்டு மாதிரி உங்களை கூட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க. செங்கோட்டையனை கொடுத்த கம்ப்ளைண்டில், மூத்த தலைவர் கொடுத்த கம்ப்ளைண்டில் அக்யூஸ்டு மாதிரி கொடுத்து கம்ப்ளைண்ட் விசாரணை பண்ணியிருக்கேன். எல்லாம் நான் தான்றீங்க. அப்புறம் ஏங்க அங்கே போய் கை கட்டிட்டு பதில் சொல்கிறீங்க? உள்கட்சி பிரச்சனை அமித்ஷாஜி நீங்கள் பேசாதீங்க, உங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க, நீங்கள் எங்கே என்ன கூட்டு கேட்குறீங்க? எங்கள் கட்சியில் 108 நடக்கும் நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கீங்கன்னு இவர் தைரியமாக சொல்ல வேண்டியதானே? போகிறது ஒரு காரு, வர்றது ஒரு காரு, காட்டு மிராண்டித்தனமாக இருக்குது உங்கள் பேச்சுகள், நடத்தைகள் எல்லாம் பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்குது. இது ஒரு ஒரு தலைவருக்கு அழகல்ல. போனதை மறைச்சி அமித்ஷா என்ன சொன்னார்னு வெளியில் வந்து சொல்லாதது உங்கள் விருப்பம், அதை பற்றி கவலை இல்லை. இப்போ உங்களுக்கு போய் எதுக்கு பேசினார் உங்களுக்கு தெரியும், கட்சியில் இருக்க பிரச்சனையை சரி பண்ண போனார்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் வெளியில் வந்து நீங்கள் வெளியிடுறது எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தவருக்கு பாரத ரத்னா கேட்டாருங்கிறது தான் செய்தியாக போடுறீங்க. அதானே போடுறீங்க, அதான் போடுறீங்க. அதை கேட்க போனவர் முகத்தை கட்டிட்டு வர வேண்டியது இல்லையே. அவர் தானே அவர் மகன் மிதுனியம் கட்டிட்டு வரணும். அவர் முகத்தை தொடச்சார். 2 பேருமே ஒரே நேரத்தில் தொடக்கிறீங்களா? தொடச்சி கீழே எடுத்துருவீங்களா? கட்டிக்கிட்டு வர வேண்டியது இல்லைல்ல. நீங்கள் போனது தெரியுது, அமித்ஷாவை சந்திக்க போனீங்கன்னு தெரியுது, செய்தி வந்துருச்சு, அப்புறம் மறைப்பு வேண்டியது இல்லையே. இப்போ ஒருத்தர் சொல்றாரு, என்டிஏல நான் சேரணும்னா நீங்க முதலமைச்சரை மாற்றணும். என்னமோ இவர்கிட்ட காலையில் வந்து எல்லாரும் கருத்து கேட்டது மாதிரி சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன்னா, 10 ஆண்டு காலம் நீங்கள் வனவாசம் போனீர்களே, அம்மா உங்களை முகத்திலே முழிக்க கூடாது என்று தண்டனை கொடுத்தார். இங்க இருக்கிற சீனிவாசனுக்கு தெரியும், அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவருக்கு. எல்லாரும் தான், எல்லாருக்கும் யாருக்கும் ஒன்றும் இல்லை. நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால், டிடிவி தினகரன் அவர்களே, நீங்கள் அதை இதை என்று சொல்லி மக்களை குழப்ப வேண்டாம், மக்களிடத்திலே நீங்கள் பிரச்சனையை உண்டாக்க வேண்டாம். ஒரே கேள்வி, 10 ஆண்டு காலம் புரட்சி தலைவி இதயதீப அம்மா அவர்கள் உங்களை அடிப்படை உறுப்பினரிலிருந்து விலக்கி வைத்து உங்களை வனவாசம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிர் பிரிகிற வரை புரட்சி தலைவி அம்மாவுடைய திருமுகத்திலே முழிப்பதற்கு அனுமதி மறுத்தார்களே, அந்த ரகசியத்தை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அதிமுகவிலே நீங்கள் என்ன வேணாலும் கருத்து சொல்லுங்கள். அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு முகத்தை மறைத்து வரும்போது முகத்தை தான் துடைத்தேன், ஆனால் தமிழ்நாட்டு ஊடகம் தவறாக திருத்தி பேசுகிறது, தலைவர்கள் அதோட மோசமாக விமர்சிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி? இது நாங்கள் ஒன்றும் பேசலை. நீங்கள் பத்திரிக்கையாளர்லாம் அதை பார்த்துருப்பீங்க. காரில் பென்ட்லி காரில் வராரு, வரும்போது முகத்தில் கைகுட்டியை போட்டு வராரு. ஒரு செகண்டில் பல நிமிடங்கள் அது வீடியோவாக எடுத்திருக்காங்க. இப்போ எனக்கு கைகுட்டை இருக்குன்னா என் கைகுட்டியை முகத்தில் துடைப்பேன், முகத்தில் போட்டு வச்சுருக்க மாட்டேன். அது என்ன பத்திரிகையாளர் பார்த்தோன்னே முகத்தை துடைக்கிறது? பத்திரிகையாளர் பார்த்தோன்னே முகத்தை துடைக்க முடியுமா? வீடியோ கேமரா வருதுன்னா முகத்தை மூட முடியுமா? சரி, நான் என்ன சொல்கிறேன், அவங்க பர்சனலாக கொச்சைப்படுத்தி பேச விரும்பவில்லை. எதுக்கு நீ கூட்டணி கட்சி தலைவரை பார்க்க போகிற? நேரடியாக நேர்மையாக போய் பார்க்க வேண்டியதானே? என்ன பிரச்சனை? நாங்கள் என்ன பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், பார்க்குறது தவறு நான் சொல்கிறோம்? போயிட்டு சொல்லுங்கள், தமிழ்நாட்டுக்கு பள்ளி கல்வித்துறைக்கு இன்னும் நிதி கொடுக்காமல் இருக்கீங்க. இருந்த போதிலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திறமையாக அங்கே ஆட்சி பண்ணுறாரு, ஏதோ ஒரு நிதியை எடுத்து மேனேஜ் பண்ணியிருக்காரு, நீங்கள் கொடுங்கயான்னு கேளுங்க. இல்லை கொடுக்காத வம்பு பண்ணுங்க, தமிழ்நாட்டுக்கு எந்த ஒத்துழைப்பும் ஒன்றிய அரசு கொடுக்காதீங்க அப்படின்னு ஏதாவது சொல்லுங்கள் போயிட்டு. அது மறைஞ்சு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. எவ்வளோ நாளைக்கு மறைஞ்சு அரசியல் பண்ண முடியும்? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. இதெல்லாம் கேட்கணும். இதுக்கு கேட்கறதுக்கு முகமூடி போட்டுட்டு போயோ கைக்குட்டிய முகத்தில் வச்சுட்டு போயிட்டு கேட்க வேண்டியது. நேர்மையாக போய் கேட்கலாம், நாங்களாம் பாராட்டுவோம் கேட்டால். நான் தமிழ்நாட்டில் ஒரு இளிச்சவாய் இருக்கான், அந்த இளிச்சவாயின் பேர் என்ன? அண்ணாமலை. ஏன் அண்ணாமலை இளிச்சவாய் அண்ணாமலைன்னா, எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, பஞ்சாயத்து தலைவர் கிடையாது, மக்களுடைய வரி பணத்தில் ₹1 எனக்கு சம்பளம் கிடையாது. ஆனால் வருஷம் நான் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவேன். இங்கே பாருங்க, 10 வருஷம் பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்துக்குங்க, எல்லாத்தையும் பார்த்துக்குங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்க. அது ஒரு பக்கம். நான் சொந்தமாக நான் சம்பாரித்து ஒரு விவசாய நிலம் வாங்கினாலும் நான் மட்டும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். இன்னைக்கு நீங்கள் ஆர்டிஐல போட்டவே தெரியும் சகோதரி அவர்களே, என்னுடைய பட்டாணி என்னலாம் உங்களுக்கு தெரியும், நான் அதை மறுக்கலை. சந்தை மதிப்பை விட மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதை விட அதிகமான ரேட்டுக்கு அந்த லேண்டை அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கோம். அரசுக்கு வரியும் கட்டியிருக்கோம். எதற்கு? இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம்.
அடுத்த 5 வருஷம் நீங்கள் என்னை பார்க்கத்தான் போகிறீங்க, விவசாயம் பண்ணுறேன்னா விவசாயம் பண்ணலையான்னு, இயற்கை விவசாயம் இருக்கிறனால. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் ஒரு அரசியல்வாதி தான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், மக்களுடைய வரி பணத்தில் 1 ரூபா வாங்காமல், 1 ரூபா மக்களுடைய வரி பணத்தில் சம்பளமாக வாங்காமல், நான் மட்டும் 6 மாதத்துக்கு ஒருக்கா என்னை பாருங்கள் இதாக செய்கிறேன், என்னை பாருங்கள் இதாக செய்கிறேன். அதனால் இழிச்சவாயினாலும் நான் என்னங்க, இதில் எதிர்க்கட்சி நண்பர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, அண்ணே அப்போ நீ லேண்ட் வாங்கியிருக்கிற, யார் பணம் கொடுத்தா, ஏன் நான் சம்பாதிச்சேன், நான் சம்பாதிக்கூடாதா? நான் இருக்கின்றேன், மனைவி இருக்கிறாங்க, குடும்பம் இருக்கிறாங்க, நாங்களாம் ரோட்டில் சும்மாவா உட்காந்துருக்கிறோம்? எங்களுக்குன்னு வேலை இருக்குது, செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மக்கள் பணியை செய்கிறோம், அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இருந்தும் எதற்காக வெளிப்படையாக நான் இருக்கேன்னா, நம்ம நம்பி இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன செய்கிறேன். அரசியலும் பண்ணுறாரு, இந்த வேலையும் செய்கிறார், அப்பப்போ குறிப்புகள் கொடுக்குறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.